பழைய காலத்து கழிவறை. இது டென்மார்க்கில் அல்போக் என்ற ஒரு இடத்துல பாருங்கள், மரத்தால் செய்திருக்கிறோம். இதுதான் இதை திறந்து தான் பயன்படுத்த வேணும். இதுக்கு அந்த டிஷ்யூ வைக்கிற வசதிகள் எல்லாம் இருக்குது. இங்கே தண்ணி இல்லைத்தானே, கண்ணாடி இருக்குது. உள்ளுக்கு பூட்டுற வசதிகள் எல்லாம் இருக்குது. இப்படி தான் இருந்தது. நான் தான் திறந்தேன். இந்த இடம் அந்த காலத்தில் சுண்ணாம்பு சூளைன்னு சொல்லுவோம். அந்த சுண்ணாம்பு சூளை செய்து வீடுகள் கட்ட பயன்படுத்துவதற்கு அது கல்லாக அரிஞ்சா இல்லாட்டிக்கு அந்த ஒட்டுற சுண்ணாம்பு சூளைன்னு நினைக்கிறேன். அதுகள் செய்த இடம்தான் இது. அதில் அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் அதில் ஒரு கட்டிடத்தில் இருந்ததாம். தற்போது அதை புனரமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த விடயங்களை சரியாக பார்க்க முடியவில்லை. எங்கள் பாரம்பரியத்தில் கூட அந்த காலத்திலே முருகைக்கல் சுண்ணாம்பு, முருகைக்கல்லை தான் கட்டிடம் கட்டுவதற்கும் பாவித்தார்கள். அதேபோல் முருகைக்கல்லை நான் நினைக்கிறேன் எரித்து அதை எடுத்து அதைத்தான் ஒரு ஒட்டுறதுக்கு கிட்டத்தட்ட களிமண்ணிலும் பார்க்க அல்லது சீமந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுறதுக்கு பயன்படுத்தினார். அதாவது கட்டிடங்கள் கட்டுவதற்கு தற்போது சீமந்து பயன்படுத்துவது போல் அந்த காலத்திலே முருகைக்கல்லை பயன்படுத்தினார்கள். இவர்களும் அதே போன்ற ஒரு கல்லைத்தான் பயன்படுத்தி இந்த வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். இந்த கல்லின் ஒரு சின்னது ஒரு துண்டு இதுதான் அந்த கல். பாருங்கள், இவ்வளோ ஸ்பீடாக போகிறாருன்னு பாருங்கள். நல்ல அழகாக வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு ஓடை ஓடுது, அழகான ஓடை. இது ஒரு மில், பழைய காலத்து மில். இது அதற்குரிய களஞ்சியங்களாக இருக்கும்.